ஒரு நல்ல மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா தயவுசெய்து இதை பார்க்கவே வேண்டாம். ஏன்னா உண்மையாக ரியல் மெக்கானிக்கல் டிசைனியர் ஆகணும்னா மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுட்டு அப்புறமே இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. ஐயா, இந்த டிசைன் கோர்ஸ் அப்படின்னு கேட்டாவே டிசைன் இன்ஜினியர் ஜாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து ஒரு சிம்ப சொப்பனமாகவே எப்போவுமே இருக்கும். ஏன்னா யாரை பார்த்தாலும் மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாருமே டிசைன் தான். எஸ், எந்த பார்த்தாலும் நான் கிட்டத்தட்ட போன வாரம் வாக்கிங் இன்டர்வியூ வச்சங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. 20 பேரில் ஒரு 15 பேர் டிசைனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு புரியல, ஒய் ப்ரோ இப்படி நடக்குது அப்படின்னா. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், சத்தியமா. எஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணுங்கிற ஆசை தப்பு கிடையாது. ஆனால் சிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு நான் என்ன முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத புரியாமல் சும்மா ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை காலேஜில் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன் அதான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா கிடைக்காது. எந்த பயனும் இல்லை, உண்மையாகவே கிடைக்காது. ஏன்னா ஒரு டிசைனர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்லு வேணும்னு இங்கே யாருக்குமே தெரியல. நீங்கள் நான் கோவத்தில் பேசினாலும், நீங்கள் வந்து என்னை திட்டுனாலும் இதுதான் நிஜம். ஏன்னா நான் நிறையா சாம்பிள் பார்த்துட்டேன். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஓகேவா? நான் அப்போவே சொல்கிறேன் என்னென்ன ஸ்கில் வேணும்னு. இந்த ஸ்கில்லெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்களே ஃப்ரீயாக வேலையே வாங்கி தரோம். ஏன்னா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மண்டைக்குள்ள ஓடுறது என்னன்னா, ஒரு டிசைனர் வேலை என்னன்னே தெரிய மாட்டேது. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு டிராயிங் கொடுப்பாங்க, 2Dயில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டிராயிங்கை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேடில் வந்து 3Dயில் பண்ணி கொடுக்கணும், சாலிட் ஒர்க்ஸில். இதான் என் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தம்பி, எனக்கு புரியல தம்பி. என்ன புரியல அப்படின்னா, ஒரு டிராயிங்கை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற டிராயிங்கை கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேரில் தான் வரைஞ்சிருப்பாங்க. இதுலேயும் ஒன்று வரைஞ்சிருப்பாங்கல்ல, அதை வரைஞ்சவன் யார்? இது ஒரு நல்ல ஒரு டிசைன் இன்ஜினியர். உங்கள்கிட்ட அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை எதில் வரைஞ்சாங்களோ அந்த சாஃப்ட் காப்பியை உங்கள்கிட்ட கொடுத்தா அதை நீ எடிட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாமே. எடிட் பண்ணுறது மட்டும் ஒரு டிசைனர் வேலையாயிருமா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வரைஞ்சி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி உங்களை வரைய சொல்கிறதுக்கு ஏன்னா எதுக்கு அது? அதுக்கு பேசாமல் பருத்தி போட்ட குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை சாஃப்ட் காப்பி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஆக இப்படித்தான் இந்த வேலை தான் இருக்கும் கம்பெனிக்குள்ளே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அழிச்சிருங்க. ஏன்னா கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்பார்க்கறது அங்கே இருக்கிற வேலையே வேறு. என்னென்னா ஒரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்தா அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் டிராயிங் போட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் பற்றி தெரியணும், ஃபார்முலாஸ், பேசிக் ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் தெரியணும். அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஐயா உண்மையாகவே எவ்வளோ கடுப்பாக தெரியுமா? கிட்டத்தட்ட 30-20 பேர் 36 பேர் டோட்டல் இன்டர்வியூ நான் பார்த்துட்டேன். ஒருத்தர் கூட இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சரியாக வரையில்லைங்கய்யா. இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் கூட தெரியாமல் நீங்கள் எப்படி டிசைனர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க, அதை தெரிஞ்சு படிச்சுக்குங்க. அதை வீடியோ கூட எங்கள் சேனல்லே இருக்குங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே தெளிவாக புரியும். ப்ளீஸ், இது ரொம்ப ரொம்ப பேசிக்குங்கய்யா. இந்த சிம்பிளை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போடலைன்னா நீங்கள் எப்படி டிசைன் இன்ஜினியர்னு வெளியே சொல்கிறீங்க? டிசைன் இன்ஜினியர் விடுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாராக இருந்தாலுமே இது தெரியணுங்கய்யா. சரியா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் ஒரு டிராயிங்கை 3Dயில் இருக்கிற டிராயிங்கை 2Dயில் எப்படி ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சில் பண்ணணும், ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிலேயே 2Dயில் இருக்கிற டிராயிங்கை எப்படி 3Dயில் நம்ம கன்வெர்ட் பண்ணி வரையணும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக ஒரு இன்ஜினியருக்கு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கய்யா. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி அந்த டைமென்ஷன் மார்க் பண்ண தெரியணும். செயின் டைமென்ஷனிங் இருக்குது, பேரலல் டைமென்ஷனிங் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து டிராயிங் சிம்பிள்ஸ், வெல்டிங் சிம்பிள்ஸ். டிராயிங் சிம்பிள்ஸில் சர்ஃபேஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இப்போ வெல்டிங்னா என்ன மாதிரி டைப் வெல்டிங், பட் வெல்டிங்கா, லேப் ஜாயிண்டா, என்ன ஜாயிண்ட், என்ன வெல்டிங்கு அப்படிங்கிற என்ன குரூ அப்படிங்கிறது எல்லாமே சிம்பிளால் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். வெல்டிங் சிம்பிள்ஸு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ், மேக்ஸிமம் ஜிடிஎன்டி ஏதாவது தெரிஞ்சிருக்குது. பட் சிம்பிள்ஸை எப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், அது ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியறது இல்லைங்க. அது கண்டிப்பாக ஒரு டிசைனருக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல டாலரன்ஸ் கொடுக்குறீங்கன்னாவே அந்த லிமிட், ஃபிட் எல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிட் இருக்குது. அந்த எந்த ஃபிட்டுக்கு என்ன டாலரன்ஸ் வரும் அப்படிங்கிறத டேட்டா புக்கை வச்சு உங்களுக்கு பார்க்க தெரியணும். இது எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜில் கால்குலேஷன் போடும்போது டேட்டா புக்கை யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா டிசைனுக்கும் டேட்டா புக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அதை தூக்கி தூர போட்டோம்.
ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே தெரியணுங்கய்யா. கூட கம்பல்சரி ஒரு 2Dக்கு ஆட்டோகேட் கண்டிப்பாக தெரியணும். அடுத்து 3Dக்கு சாலிட் ஒர்க்ஸ் மினிமம் தெரிஞ்சால் போதும். எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் தெரியும், கிரியேட் தெரியும், கேட்டியாவும் தெரியும்னா சூப்பர். இல்லை சார் எனக்கு கேட்டியா மட்டும் தெரியும்னா பத்தாது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோகேட் சாலிட் ஒர்க்ஸ் மினிமம் தெரிஞ்சாவே போதும். இது கம்பல்சரி தெரியணும். இது கூட அடிஷனலாக எது தெரிஞ்சாலுமே இன்னும் ஆட் அட்வான்டேஜ், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? பட் இது தெரியணும். நான் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல்ஸும் தெரியணும். குறிப்பாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்டை இப்போ நம்ம கம்பெனி தயாரிக்கணும். இப்போ இந்த டப்பா வச்சுருக்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு கார் இருக்குது சரியா? இந்த காரை வந்து நம்ம திருப்பி நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னா இந்த கார் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னா இது உங்கள்கிட்ட கொடுத்த நான் தனித்தனியாக கழட்டி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ட்லாம் மெஷர் பண்ணி அதை நீங்கள் பார்ட் மாடலாக பண்ணி திருப்பி அதை அசம்பிள் பண்ணி அதில் அந்த டிராயிங்கை அந்த அசம்பிள் பண்ணி 2D டீட்டெயிலிங் கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனி உருவாக்கும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு பேர். அப்போ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதை மெஷர் பண்ண தெரியணும். அப்போ மெஷரிங் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்குது, மைக்ரோமீட்டரு, வெர்னியரு அண்ட் தென் ரேடியஸ் கேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெஷர்மெண்ட் எடுக்க தெரியணும். இல்லை 3D ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைல் கொடுத்தா அந்த ஃபைல் வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்கான டீட்டெயில் மேனுஃபேக்சரிங் டிராயிங் கொடுக்க தெரியணும். BOM ஜென்ரேட் பண்ணணும், டிராயிங் சீட் செலக்ட் பண்ண தெரியணும், மெட்டீரியல் செலக்ட் பண்ண தெரியணும், DFM தெரியணும், DFMஏ தெரியணும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தாங்க தேவையான ஸ்கில்லு. ஐயோ என்ன யார் டிசைன் இன்ஜினியர் என்ன சாஃப்ட்வேர் மட்டும் படித்தா போது வேலைக்கு போகலான்னு பார்த்தா நீங்கள் என்ன புதுசாக கதை சொல்கிறீங்க அப்படின்னா இது புது கதையெல்லாம் இல்லைங்கயா. நீங்கள் இன்ஜினியரிங்கை சரியாக படிச்சிருந்தா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா தெரியலனால இப்போ போய் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இன்னும் சூப்பர் சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா இல்லை நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தெரிய தேவையில்லை, இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங்கே தெரியுமே. நான் சில கமெண்ட்லாம் படித்தேன், அதில் தான் சொன்னாங்க இதெல்லாம் இன்ஜினியரிங்கே தெரியும் ப்ரோ, எதுக்கு ப்ரோ நீ கோர்ஸாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்குறாங்க. ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சும் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நாங்கள் வருத்தப்படுறோம். அதுக்கு நிவர்த்தியாக உங்களுக்கான வேலையும் நாங்களே வாங்கி கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார், ஆனால் ஸ்டில் ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஜாப் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி அப்ரோச் அஸ். வி வில் டெஃபினெட்லி கிவ் யூ த ஜாப் பிளேஸ்மெண்ட் ஃபார் ஃப்ரீ. எஸ், ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தாவே யாருக்கு எதுவுமே அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுது. பட் ஒன்றும் கவலை இல்லை, எங்கள்கிட்ட ஜாப் ஓப்பனிங் இருக்குது. உண்மையாகவே உங்கள்கிட்ட திறமை இருந்து ஸ்கில் இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி தர்றோம், உங்களுக்கு வேலையும் நாங்கள் வாங்கி தர்றோம். இல்லை சார் இந்த ஸ்கில்லெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்குங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் போய் படிங்க, இல்லை வீட்டில் உட்காந்து யூடியூப்பை பார்த்து படிச்சிங்கனாலும் சரி கற்றுக்குங்க. இதையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறத யோசிங்க, உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இதே கோர்ஸை நீங்கள் நம்ம எம்இசியில் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா எம்இசி மட்டும்தான் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே எப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டுக்குள்ளே நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் எம்இசி மட்டும்தான். ஆமாங்க, நீங்கள் மற்ற எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சரி அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் கார்டு இருக்கும், சிவில் கார்டு இருக்கும், ஐடி கோர்சஸ் இருக்கும், எல்லா கோர்ஸும் எல்லாருக்கும் எடுப்பாங்க. இட்ஸ் அ ட்ரைனிங் இன்ஸ்டியூட். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக டெடிகேட்டிவாக இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் நம்ம மட்டும்தான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் 100% இது வரைக்கும் எம்இசியில் படித்த எல்லாருக்கும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு பேட்சுக்கு 10 பேர் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம், எக்ஸ்ட்ராலாம் எடுக்க மாட்டோம், செட் ஆகாது. ஓகே, ஒரு பேட்சுக்கு 10 பேர்னா 10 பேரை மட்டும் எடுத்து பக்காவாக ட்ரெயின் பண்ணி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு டேரெக்டாக அனுப்புறது தான் எங்கள் வேலை. எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லையும் அகாமடேஷன் கொடுக்கறதில்ல, நாங்கள் கொடுக்குறோம். வெளியூர்லேருந்து வர்றீங்களா, ஏன்னா கோயம்புத்தூர் சென்னையில் மட்டும் தான் நம்மளுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. அப்போ அகாமடேஷன் நாங்கள் இங்கே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வந்து வெளியே போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகக்கூடாது சாப்பிட்றதுக்கு, இங்கேயே இருக்குது, சாப்பிட்டு திருப்பி வந்து உட்காந்து கற்றுக்கணும். அதனால இந்த கான்செப்ட்னால ஃப்ரீ லஞ்சும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் விசிட் எங்கேயுமே கிடையாதுங்கய்யா. ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கிட்ட நீங்கள் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் நீங்கள் போகணும். உங்களை கூப்பிட்டு போய் இதுதான் நீங்கள் வரைகிற டிராயிங் வந்து இப்படி தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியும் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறதுக்காக நாங்கள் டேரெக்டாக இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். இதெல்லாம் பண்ணி பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். அது ஒரு 50 நாளில். டெய்லி கிளாஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். 9:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்யும்போது என்ன அட்மாஸ்பியர் என்ன இருக்குமோ அது அப்படியே நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் இருக்கும். இதை நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் ஐயா. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் எனக்கு தெரியும்னாலும் சொல்லுங்கள், வேலை வாங்கி தரேன். இல்லை நீங்களே கற்றுக்கிட்டு வந்தாலும் ஓகேவா? ஓகே, இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கோர்ஸ் எனக்கு ஒரு லிங்க் ஒன்று வச்சுருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயிலில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோங்க ஐயா. நீங்கள் உண்மையாகவே ரியல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா நான் சொன்னால் இது எல்லாத்தையும் தயவு செய்து கற்றுக்குங்க. இது எல்லாம் தெரியாமல் நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம்னு நினைக்காதீங்க சரியா? இதெல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே இருந்தாங்கன்னா இந்த ஸ்கில்லெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை
இந்த ஸ்கில்லெல்லாம் வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே அதுதான் சூப்பரான இன்ஸ்டியூட், அதுவும் சூப்பரான இன்ஸ்டியூட். சரிங்களா? அந்த இன்ஸ்டியூட்டை போய் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்கயா. சரியா? நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டையும் மறந்துடாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.